Hi students, today we have start new lesson basic concept of organic reaction. இது வரைக்கும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணியிருப்போம். இங்கே அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி நடக்குது, எப்படி வந்து ரியாக்டன்லேருந்து ப்ராடக்ட் கன்வெர்ட் ஆகுது, இன்டர்மீடியேட்டில் என்னென்ன ஸ்டெப் இருக்குது, எலக்ட்ரான் எப்படி ஷிஃப்ட் ஆகுது, எப்படி ஒரு பாண்டு பிரேக்கப் நடக்குது, நியூ பாண்ட் எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத இந்த லெசனை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும்னா என்னென்ன தேவை? ரியாக்டன்ட், ப்ராடக்ட். சரிங்களா? அப்போ நமக்கு நார்மலாக கெமிக்கல் ரியாக்ஷனாக ரியாக்டன்ட் ப்ராடக்ட் மட்டும்தான் பார்த்துருப்போம். இந்த இடத்துல சப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ஷனுக்கு எடுத்துக்கிற ரியாக்டண்ட்டை தான் சப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ப்ளஸ் ரியேஜன்னா என்ன? கேட்டலிஸ்ட்டாக இருக்கலாம், ஓகேங்களா, நம்ம கொடுக்குற அந்த டெம்பரேச்சராக இருக்கலாம், இல்லை நம்ம கொடுக்குற அந்த லைட்டாக இருக்கலாம், ஓகேங்களா. அப்போ ரியேஜென்ட் அப்படிங்கிறது ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ டைரெக்டாக ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுதா? இல்லை, இன்டர்மீடியேட்டில் ஒரு ஸ்டெப் கன்வெர்ட் பண்ணி தான் ப்ராடக்டாக மாறுது. அப்போ இது வரைக்கும் டைரெக்டாக நமக்கு ரியாக்டன்ட் எடுத்துக்கிறோம், ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, என்ன கேட்டலிஸ்ட் அது மட்டும் தான் தெரியும். ஆனால் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சப்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கிறோம், ரியாஜென்ட் நம்ம எடுத்துக்கிற கேட்டலிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஹீட்டாக இருக்கலாம், இல்லை நான் பாஸ் பண்ணுற லைட்டாக இருக்கலாம், இதெல்லாம் ரியாஜென்ட். அப்போ ரியாஜென்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுது? இந்த இடத்துல ரியாக்ஷனை இன்டியூஸ் பண்ணுது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்டர்மீடியேட் ஸ்டெப் ஒன்று ஃபார்ம் ஆகுது, ஃபைனலாக ப்ராடக்ட் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு அப்போ எடுத்துக்கிற போது இனிஷியல் எடுத்துக்கிற அந்த ரியாக்டன்ட் சரிங்களா, ப்ராடக்ட் கன்வெர்ட் ஆகுது. அப்போ இன்டர்மீடியேட்டில் ஒரு ஸ்டெப்பு, சரிங்களா, இதுதான் என்ன சொல்கிறாங்க, எனர்ஜி பேரியர் அப்படிங்கிறாங்க. இந்த எனர்ஜி பேரியர் அப்படிங்கிறது இது வழியாக வந்து இந்த ரியாக்ஷன் போகிறனால இது வந்து லைஃப் டைம் வந்து ஷார்ட் லைஃப் டைம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்போ ரியாக்டன்ட்லேருந்து நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்போது இன்டர்மீடியேட்டை வந்து அட்டென்ட் பண்ணிட்டு தான் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுது. அப்போ இன்டர்மீடியேட் அட்டென்ட் பண்ணிடுச்சுன்னா உடனே இன்டர்மீடியேட்டில் அப்படியே இருக்காது, ஈஸியாக என்ன பண்ணும், ப்ராடக்ட்டுக்கு வந்துடும். அப்போ அதுக்கு லைஃப் டைம் என்னங்கிறாங்க, ஷார்ட் லைஃப் டைம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன் நமக்கு வந்து சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்கலாம், ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன் மல்டிபிள் ஸ்டெப்பில் நடக்குது. அப்போ எத்தனை ஸ்டெப்பில் நடக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் மெக்கானிசம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்போ நிறைய ஸ்டெப்பு நடக்கும்போது எந்த இடத்துல ஸ்லோவாக நடக்குதோ அதுதான் என்ன ப்ரிடிக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓவரால் ரேட்டை டிட்டர்மைன் பண்ணுது. ரேட் அப்படின்னா என்னது? ஸ்பீடு, வேகம், ஓகேங்களா. அது என்ன பண்ணுது? டிட்டர்மைன் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபண்டமெண்டல்ஸ் கான்செப்ட் இன் ஆர்கானிக் ரியாக்ஷன் மெக்கானிசம். சரிங்களா? நமக்கு தெரியும், இப்போ ரியாக்டன்ட் டு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்போது ஒரு அந்த அதில் இருக்க அந்த கெமிக்கல் பாண்டு பிரேக்கப் நடந்து ப்ராடக்ட் ஆகும்போது நியூவாக ஒரு பாண்டு நமக்கு க்ரியேட் ஆகுது. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது? கெமிக்கல் பாண்டு வந்து பிரேக்கப், ஃபார்மேஷன் ரெண்டுமே நடக்குது. அதாவது எடுத்துக்கிற ரியாக்டன்ட்டோட பாண்டு பிரேக்கப் நடந்து தான் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும்போது நியூ பாண்டு க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு ஃபிஷன் ஆஃப் கோவலன்ட் பாண்ட். இப்போ நார்மலாக கோவலன்ட் பாண்ட்னா என்னன்னு தெரியும் நமக்கு. அப்போ கோவலன்ட் பாண்டு இப்போ இந்த இடத்துல எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான் வந்து ஷிஃப்ட் ஆகுறது. கெமிக்கல் ரியாக்ஷனாகவே பாண்டு பிரேக்கப் நடக்குது, எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் வச்சுக்கலாம், பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது வந்து டொனேட் பண்ணுதோ அங்கே ஏரோ மார்க் ஸ்டார்ட் பண்ணி, எது வந்து வித்ட்ரா பண்ணுதோ அங்கே கம்ப்ளீட் ஆகுது, ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி ஏரோ மார்க்கு எது வந்து டொனேட் பண்ணுதோ அங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணுதோ, அதாவது எது வந்து வித்ட்ரா பண்ணுதோ அங்கே ஏரோ மார்க் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்க்கலாம், கோவலன்ட் பாண்ட்னா தெரியும், மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். மியூச்சுவல் ஷேரிங், ஒரு பாண்டு ஃபார்ம் பண்ணுது, ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ண 2 எலக்ட்ரான் தேவை, அந்த 2 எலக்ட்ரானுமே மியூச்சுவலாக ஷேர் பண்ணிக்குது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் இது ரெண்டுக்கு பிட்வீனில் ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணால் 2 எலக்ட்ரான் தேவை. அப்போ இந்த ஹைட்ரஜன் ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை வந்து கொடுத்துச்சுன்னா இந்த செகண்ட் ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் கொடுக்குது, இப்போ பாண்டு ஃபார்ம் ஆகுது. இதுவே பிரேக்கப் நடந்தாலுமே, ஃபிஷன் அப்படின்னா என்னது? பிளவு. அப்போ இந்த மாதிரி பிரேக்கப் ஆனாலுமே என்னாகுது? ஈக்குவலாக எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்குது, ஓகேங்களா. இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷன் ஆஃப் கோவலன்ட் பாண்ட். சரிங்களா? இதுலேயே 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க, சிமெட்ரிக்கல் ஸ்பிளிட்டிங், அன்சிமெட்ரிக்கல் ஸ்பிளிட்டிங். சிமெட்ரிக்கல் ஸ்பிளிட்டிங் அப்படின்னா ஹோமோலிட்டிக் கிளீவேஜ், ஓகேங்களா. அன்சிமெட்ரிக்கல் ஸ்பிளிட்டிங் அப்படின்னா ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ்.
சரிங்களா. இப்போ ஹோமோலிட்டிக்னா நமக்கே தெரியும், ஹோமோ சேம். சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக்கப் நடக்குது, கிளீவ் ஆகுது. ஓகேங்களா. அப்போ இந்த ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான், இந்த ஹைட்ரஜன் ஈக்குவலாக எலக்ட்ரானை எடுத்துக்கும். அது ஹோமோலிட்டிக் கிளீவேஜ். ஓகேங்களா. இப்போ இந்த ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் another எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பென்சாயில் பெராக்சைடு எடுத்துக்கிறாங்க. சரிங்களா. இது வந்து Hμ அப்படிங்கிறது இந்த இடத்துல ரியேஜெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. அப்போ Hμ அப்படிங்கிறது ரியேஜெண்ட்டாக எடுத்துகிட்டு இந்த ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த பாண்ட் எப்படி பிரேக்கப் நடக்குது பாருங்கள். பென்சீன் ரிங்கிட்ட டாட் வச்சுருக்காங்க, டாட்டு. அப்போ ஈக்குவலாக ரெண்டு பென்சீனும் இந்த பாண்டு பிரேக்கப் நடந்து இந்த பென்சீன் ஒரு எலக்ட்ரான், இந்த பென்சீன் ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்குது. 2CO2 நமக்கு வெளியில் வருது. அப்போ இதுதான் என்ன சொல்கிறாங்க, ஹோமோலிட்டிக் கிளீவேஜ். சரிங்களா. இந்த மாதிரி கிடைக்கிற பென்சாயில் பெராக்சைடு அப்போ அதனுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல் இனிஷியேட்டர். இது வந்து என்ன சொல்கிறாங்க, ஃப்ரீ ரேடிக்கல் இனிஷியேட்டர். இந்த வந்து பென்சாயில் பெராக்சைடு ஃப்ரீ ரேடிக்கல் இனிஷியேட்டர். அப்போ ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இந்த பென்சீன் ரிங் மேலே ஒரு டாட்டு, H மேலே ஒரு டாட்டு அப்படி இருந்துச்சுன்னா அது ரேடிக்கல், ஃப்ரீ ரேடிக்கல் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. சிங்கிள் எலக்ட்ரான் மட்டும் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்க, ஃப்ரீ ரேடிக்கல். அப்போ இந்த பென்சாயில் பெராக்சைடு அப்படிங்கிறது ஃப்ரீ ரேடிக்கல் இனிஷியேட்டர் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற ரேடிக்கல் லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லைஃப் டைம் அப்படிங்கிறாங்க. லைஃப் டைம் வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கிட்ட இருக்கிறதே சிங்கிள் எலக்ட்ரான், இன்னொரு எலக்ட்ரான் வந்து கிடைச்சதுன்னா பாண்ட் ஃபார்ம் பண்ண தான் பார்க்கும். அதனால் ஈஸியாக இன்னொரு எலமெண்ட் கூட கம்பைன் ஆக தான் பார்க்கும். அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க, லைஃப் டைம் ஷார்ட்டு. லைஃப் டைம் ஷார்ட்னா ஸ்டேபிளாக அப்படியே இருக்காது, ஈஸியாக இது கூட என்ன பண்ணும், ரியாக்ட் பண்ண தான் பார்க்கும். ஓகேங்களா. அப்போ ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் எக்ஸாம்பிள் பென்சாயில் பெராக்சைடு யூஸ் பண்ணி பார்த்தோம். சரிங்களா. அப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன சப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது இந்த பென்சாயில் பெராக்சைடு Hμ லைட் போட்டான் அது யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா, அதுதான் என்ன, ரியேஜென்ட்டு. கிடைக்கிற இந்த சப்ஸ்டன்ஸ் பென்சீன் ரேடிக்கல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. எதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்குன்னா ட்ரைமெத்தில் ஃப்ரீ ரேடிக்கல், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டைமெத்தில். சரிங்களா. அடுத்து மெத்தில். அப்போ இந்த ஆர்டரில் தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரேடிக்கலோட ஸ்டெபிலிட்டி இருக்கும். எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரைமெத்தில் கூட இருக்கிறது தான். சரிங்களா. அடுத்தது ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ். அப்போ இங்கே எல்லாமே பார்க்குறது எப்படி பாண்டு பிரேக்கப் நடக்குது, எப்படி எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகுது, அதுதான். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ். ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ்னால் நமக்கே தெரியும், ஹெட்ரோ டிஃப்ரெண்ட். சரிங்களா. அந்த மாதிரி அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லலாம், ஹோமோலிட்டிக்கில் ஈவனாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் எடுத்துக்கிச்சு, இங்கே ஈவனாக எடுத்துக்காது. எதுக்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ஹையாக இருக்கோ அந்த எலமெண்ட்டே ரெண்டு எலக்ட்ரானையுமே எடுத்துக்கும். சரிங்களா. பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்டரி பியூட்டைல் புரோமைடு எடுத்துக்கிறாங்க, ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர், ஹைட்ரோலிசிஸ் பண்ணுறாங்க. வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிட்டனாவே என்ன நடக்குது இடத்துல, ஹைட்ரோலிசிஸ். வாட்டர் ஆட் பண்ணி பாண்ட் என்ன பண்ணுறோம், பிரேக் பண்ணுறோம், அதுதான் லிசிஸ், ஹைட்ரோலிசிஸ், வாட்டர் ஆட் பண்ணுறதுனால. அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், எதுக்கு வந்து எலக்ட்ரானிட்டி ஹை, புரோமினுக்கு. இப்போ புரோமின் என்ன பண்ணுது, எலக்ட்ரானை எடுத்துகிட்டு வந்துடுது. சரிங்களா. அப்போ நமக்கு எப்படி கிரியேட் ஆகுது, Br மைனஸ், எலக்ட்ரான் வாங்கிக்கிறனால மைனஸ், எலக்ட்ரான் கொடுத்துறனால ப்ளஸ்ஸு. அப்போ இந்த இடத்துல ஒரு போலார் கிரியேட் ஆகுது, ப்ளஸ்ஸு மைனஸ்னு. ஓகேங்களா. அப்போ கார்பன் இந்த புரோமின் இதுக்கு பிட்வீனில் பாண்டு பிரேக்கப் பண்ணும்போது எலக்ட்ரான் யார் வாங்கிக்கிறான், புரோமினே ரெண்டு எலக்ட்ரானையும் எடுத்துக்குது. அந்த பாண்ட் ஒரு பாண்ட் அப்படின்னா ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும், அந்த ரெண்டு எலக்ட்ரானை புரோமின் வித்ட்ரா பண்ணிக்குது. அப்போ கார்பன் வந்து கேட்டையான், கார்போ கேட்டையானாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா. அப்போ இதுதான் என்ன சொல்கிறாங்க, ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ். அனதர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அசிட்டால்டிகைடு எடுத்துக்கிறாங்க. அசிட்டால்டிகைடோட ஃபார்முலா CH3CHO. அதுதான் இந்த இடத்துல நமக்கு தனியாக பிரித்து எழுதியிருக்காங்க. சரிங்களா. இந்த CH3CHO தான் தனியாக பிரித்து எழுதியிருக்காங்க. CH CH3 CH CH2ன்னு எழுதிட்டாங்க.
சரிங்களா. இப்போ இந்த இடத்துல பேஸ் OH மைனஸ் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா, பேஸ் எடுத்துக்கிறாங்க OH மைனஸ். இந்த OH மைனஸ் இந்த அசிட்டால்டிகைடில் இருக்க ஹைட்ரஜனை அட்டாக் பண்ணுது. சரிங்களா, பண்ணிவிட்டு வாட்டராக கன்வெர்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, இந்த எலக்ட்ரான் கார்பன் மேலே ஷிஃப்ட் ஆகுது. ஏன்னா கார்பன் ஹைட்ரஜன் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது கார்பனுக்கு தான் எலக்ட்ரானெகட்டிவிட்டி ஹை. அப்போ கார்பன் எலக்ட்ரானெகட்டிவிட்டி ஹை அப்படிங்கிறனால கார்பன் தான் எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணிக்கும். அப்போ இந்த எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அதனால் கார்பன் மேலே ஆனியான், கார்ப் ஆனியான் ஃபார்ம் ஆகுது. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், கார்போ கேட்டையான்னா கார்பன் மேலே ப்ளஸ் சார்ஜ். சரிங்களா, கார்பன் மேலே நெகட்டிவாக இருந்தால் கார்பேனியான் ஆனியான். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ பாருங்கள் நமக்கு என்ன கிரியேட் ஆகுது, கார்பன் மேலே நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இது என்ன சொல்லலாம், ஹெட்ரோலிட்டிக் கிளிவேஜ். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் கார்பன் இன் கார்போகேட்டையான். கார்போகேட்டையானில் நமக்கு ஹைப்ரிடைசேஷன் எப்படி இருக்குது, சரி இனக்கலப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கெமிக்கல் பாண்டிங்லேயே பார்த்துட்டோம். sp2 ஹைப்ரிடைசேஷன், sp3 sp. சரிங்களா, இதில் பாருங்கள் கார்போகேட்டையான். அப்போ கார்போகேட்டையான் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஹைப்ரிடைசேஷன் sp2 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ sp2 அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, சிம்பிள். கார்பன் மீத்தேன் எடுத்துக்கலாம். மீத்தேனில் நமக்கு என்ன வெளியில் போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்ரஜன். சரிங்களா, CH3 இருக்கு. அங்கே எப்படி இந்த இடத்துல Br எடுத்துக்கலாம். சரி, இந்த எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. Br எடுத்துக்கலாம். சரிங்க, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ஹை இந்த இடத்துக்கு. சரிங்களா, எலக்ட்ரான் எடுத்துகிட்டு வந்துடுது, இங்கே கார்போகேட்டையான் கிரியேட் ஆகுது. சரிங்களா, அப்போ கார்பனை சுற்றி 3 ஹைட்ரஜன் தான் இருக்கும். அப்போ கார்போகேட்டையான். அப்போ கார்போகேட்டையான் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பிளானர் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அப்போ பிளானர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன ஹைப்ரிடைசேஷன், sp2 ஹைப்ரிடைசேஷன். சரிங்களா, அப்போ இந்த sp2 ஹைப்ரிடைசேஷனில் இருக்குது, ப்ளஸ் சார்ஜ் இருக்குது, கேட்டையானாக இருக்குது. அதனால் நியூக்ளியோஃபைல் வந்து இந்த கார்பனோட 2 சைட்லேயுமே அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அப்போ நியூக்ளியோஃபைல்னால் ஃபஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. நியூக்ளியஸ் அப்படின்னா உட்கருன்னு தெரியும். அப்போ நியூக்ளியஸில் என்ன சார்ஜ் இருக்கும், பாசிட்டிவ். ஃப்ளிக் அப்படின்னா என்னது, லைக் பண்ணுறது. அப்போ பாசிட்டிவாக லைக் பண்ணுற நியூக்ளியோஃபைல். அப்போ அது என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக லைக் பண்ணுதுன்னா நெகட்டிவாக இருக்கும். அப்போ நெகட்டிவ் வந்து நமக்கு இந்த பாசிட்டிவை எந்த சைடு வேணாலும் அட்டாக் பண்ணலாம். அதுதான் நியூக்ளியோஃபைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் CH3 லோன் பேர் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ கார்பன் மேலே எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. அப்போ நமக்கு தெரியும் ஒரு பேர் இருக்குது. அப்போ ஒரு பேர் அப்படின்னா ஒரு பாண்டுக்கு ஈக்குவல். அப்போ எக்ஸ்ட்ரா இதுக்கு மேலே ஒரு பாண்ட் இருக்கிறதா தான் மீனிங். அப்போ நமக்கு தெரியும் மீத்தேனுக்கு பார்த்தோம் என்ன ஹைப்ரிடைசேஷன், sp3. கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருந்தால் sp3. அடுத்து இது பாருங்கள், கார்பன் மேலே ஒரு ரேடிக்கல் கேட்டையான் வச்சு, இதுவும் sp2 தான். சரிங்களா, இந்த ரேடிக்கல் வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. சரிங்களா, 2 டாட் இருந்தால் 2 எலக்ட்ரான் தான் ஒரு பாண்டு. அப்போ இங்கே ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அதனால் இதை வந்து ஒரு பாண்டாக கன்சிடர் பண்ணலை. அதனால் 3 பாண்டு தான். அதனால் sp2 ஹைப்ரிடைசேஷன். இதை பேஸ் பண்ணி அதனுடைய ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்காங்க கார்போகேட்டையானுக்கு. சரிங்களா, மெத்தில் அதாவது ட்ரைமெத்தில் கேட்டையானுக்கு தான் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், ஹையாக இருக்குங்கிறாங்க. சரிங்களா, அடுத்து டைமெத்தில் மெத்தில் இந்த ஆர்டர். சரிங்களா, இதை பேஸ் பண்ணி 1 மார்க் கேட்பாங்க. சரிங்க, அடுத்து கார்பேனியான் அப்படியே ஆப்போசிட்டு, வேறே ஒரு மெத்தில் ஆனியான் மட்டும்தான் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குங்கிறாங்க, ஹையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப ஒரு சிம்பிளான டாபிக், நியூக்ளியோஃபைல் அண்ட் எலக்ட்ரோஃபைல். சரிங்களா, உள்ள டாபிக் என்ன ஹெட்டிங் வச்சு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒன்று நியூக்ளியோஃபைல் பார்க்கலாம். சரிங்களா, நியூக்ளியஸ் அப்படின்னா பாசிட்டிவ், ஃப்ளிக் அப்படின்னா லைக். பாசிட்டிவ் லைக் பண்ணுது. சரிங்களா, அப்போ பாசிட்டிவாக லைக் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அது என்னவா இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஆப்போசிட் சார்ஜ் அட்ராக்ஷன். சரிங்களா, நெகட்டிவாக இருக்கும். அதுதான் என்னது, அப்போ நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அதுக்கிட்ட எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கேட்டையான் ப்ளஸ் சார்ஜ் இருந்தால் எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு மீனிங். மைனஸ் சார்ஜ் இருந்தால் எலக்ட்ரான் ரிச்சாக இருக்குது அப்படிங்க மீனிங். அப்போ இது வந்து பாசிட்டிவாக லைக் பண்ணுது அப்படின்னா அது என்னவா இருக்கும்,
நெகட்டிவாக தான் இருக்கும். அப்போ நெகட்டிவ்னா அதுக்கிட்ட எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது, அதனால் டெஃபிஷியண்ட்டாக இருக்கிற குரூப்பை அட்டாக் பண்ணுது. சரிங்களா? அடுத்து எலக்ட்ரோஃபைல் நம்மளே சொல்லிடலாம். எலக்ட்ரான் என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ். ஃப்ளிக் அப்படின்னா லைக், நெகட்டிவை லைக் பண்ணுது. அப்போ அந்த குரூப் எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். அப்போ பாசிட்டிவ்னா என்ன? எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கும். அப்போ எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருந்தால் யாரை லைக் பண்ணும்? எங்கே ரிச்சாக இருக்கோ அங்கே போய் அட்டாக் பண்ணும். அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள், நியூட்ரல் மாலிகுல் ஹேவிங் அன்ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமோனியா, அமின், வாட்டர், ஆல்கஹால், ஈத்தர் இதெல்லாமே எலக்ட்ரான் ரிச் சைட்டு. சரிங்களா? இதெல்லாமே என்னது? நியூட்ரல் மாலிகுலுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க நியூக்ளியோஃபைலுக்கு. சரிங்களா? நெகட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியோஃபைலில் குளோரைட், புரோமைட் இதை பேஸ் பண்ணி 2 மார்க்கில் கொஸ்டின் கேட்பாங்க. நியூக்ளியோஃபைல்னால் என்ன? எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரோஃபைல்னாவே என்ன இருக்கும்? எலக்ட்ரோ அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? எலக்ட்ரான் நெகட்டிவ் லைக் பண்ணும். அப்போ எலக்ட்ரோஃபைல்னால் அது என்னவா இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். பாசிட்டிவ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டு. அப்போ இங்கே பாருங்கள், இதெல்லாமே கார்பன் டை ஆக்சைடு, டைக்ளோரோ கார்பின், அலுமினியம் குளோரைட், போரான் ட்ரைஃப்ளோரைட், ஃபெர்ரிக் குளோரைட். இப்போ இதெல்லாமே எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் குரூப்பு. ஓகேங்களா? அப்போ நமக்கு தெரியணும் நியூக்ளியோஃபைல்னா என்ன, எலக்ட்ரோஃபைல்னா என்ன. பாருங்கள், டெஃபினேஷன் பார்க்கலாம். நியூக்ளியோஃபைல் ஆர் ரியேஜென்ட் தட் ஹேஸ் ஹை அஃபினிட்டி ஃபார் எலக்ட்ரோபாசிட்டிவ் சென்டர். சரிங்களா? எலக்ட்ரோபாசிட்டிவ் சென்டர் தான் அட்டாக் பண்ணும். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், நியூக்ளியோ அப்படின்னா பாசிட்டிவ். சரிங்களா? ஃபைல்ஸ் அப்படின்னா லைக், பாசிட்டிவ் லைக் பண்ணுது. இப்போ பாசிட்டிவ் லைக் பண்ணுதுன்னா அது என்னவாக இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். சரிங்களா? அது என்ன அட்டாக் பண்ணும்? பாசிட்டிவ் சென்டரை அட்டாக் பண்ணும். சரிங்களா? அடுத்து எலக்ட்ரோஃபைல்ஸ்னால் ரியேஜன் அட்ராக்டட் டுவர்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் ஆர் எலக்ட்ரான் ரிச் சென்டர். சரிங்களா? எலக்ட்ரோ அப்படின்னா நெகட்டிவ், ஃபைல்ஸ்னால் லைக்கு, நெகட்டிவ் லைக் பண்ணுது. அப்போ அது பாசிட்டிவாக இருக்கும். எலக்ட்ரான் ரிச் சென்டரை அட்டாக் பண்ணும். இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஹியூமன் பாடி ஃப்ரீ ரேடிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த எக்ஸ்ரேஸ், சிகரெட் ஸ்மோக்கு, இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ் அண்ட் ஏர் பொல்யூட் இதெல்லாமே நமக்கு உள்ளே போகும்போது செல் மெம்பரேனை டிஸ்டர்ப் பண்ணுது. சரிங்களா? அஃபெக்ட் பண்ணுதுங்கிறாங்க. சரிங்களா? அஃபெக்ட் பண்ணும்போது தான் அந்த ஃப்ரீ ரேடிக்கல் க்ரியேட் ஆகிறதுனால நமக்கு கேன்சர் இதெல்லாமே க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன ரீசன்? இதெல்லாமே ஃப்ரீ ரேடிக்கல் க்ரியேட் ஆகுது. அப்போ இது எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃப்ரூட்ஸு, விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃப்ரூட்ஸ் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்குது. அதனால் ஃப்ரீ ரேடிக்கலை நமக்கு என்ன ஆகுது? அந்த எதால் நம்ம அஃபெக்ட் பண்ணுதோ அதை என்ன ஆகுது? ரெடியூஸ் பண்ணிடுது. ஓகேங்களா? அப்போ நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நமக்கு எதிர் ஆக்சிஜனேட்ரியாக இருக்குது. அப்போ எதால் நமக்கு ப்ராப்ளம் வருதோ அதை என்னது? ரெடியூஸ் பண்ணுது. இப்போ ஃப்ரீ ரேடிக்கலால் வர எஃபெக்டை டிக்ரீஸ் பண்ணுது. சரிங்களா? அடுத்தது எலக்ட்ரான் மூமெண்ட் இன் ஆர்கானிக் ரியாக்ஷன். அப்போ ஆர்கானிக் ரியாக்ஷனில் எலக்ட்ரான் மூமெண்ட் எத்தனை டைப்ஸில் இருக்குது? நமக்கு என்னென்ன ஃபார்ம் ஆகும்னா, கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது ஒன்றா சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகும், பை பாண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரியெல்லாம் பாண்டு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதில் பாருங்கள் எத்தனை டைப்ஸ்னால், லோன் பேர் பிகம்ஸ் பாண்ட் பேர். லோன் பேர் பாண்ட் பேராக கன்வெர்ட் ஆகுது. செகண்ட் பாருங்கள், பாண்ட் பேர் பிகம்ஸ் ஏ லோன் பேர். பாண்ட் பேர் என்னவா கன்வெர்ட் ஆகுது? லோன் பேராக கன்வெர்ட் ஆகுது. அடுத்து பாண்ட் பிரேக்ஸ் அண்ட் பிகம்ஸ் அனதர் பாண்ட். ஒரு பாண்ட் பிரேக்கப் நடந்து அனதர் பாண்ட் கிரியேட் ஆகுது. சரிங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். லோன் பேர் டு பாண்ட் பேர். இப்போ இங்கே பாருங்கள், இந்த OHல் இருக்க இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த H+, சரிங்களா? H தனியாக இருக்கும்போது எப்படி இருக்குது? ப்ளஸ்ஸாக இருக்குது. இப்போ இந்த எலக்ட்ரான் இந்த ஹைட்ரஜனுக்கு டொனேட் பண்ணி இந்த லோன் பேர்லேருந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது? பாண்ட் பேராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதுதான் லோன் பேர் டு பாண்ட் பேருக்கு எக்ஸாம்பிள்ஸ். அடுத்த எக்ஸாம்பிள் பாண்டிங் பேர் டு லோன் பேர். இப்போ என்னது? பாண்டிலிருந்து லோன் பேராக கன்வெர்ட் ஆகுது. பாருங்கள்,
ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரானிட்டி லோ, ஆக்சிஜன் எலக்ட்ரானிட்டி ஹை. அதனால் ஹைட்ரஜனில் இருக்க எலக்ட்ரான் ஆக்சிஜன் மேலே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ லோன் பேர் வந்துருச்சு. பாண்டிங்லேருந்து எங்கே கன்வெர்ட் ஆகிருக்கு? லோன் பேருக்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள், பாண்ட் பேர் டு அனதர் பாண்ட் பேர். அப்போ இங்கே பாருங்கள், BH3 டு ஹைட்ரஜன் இங்கே இருக்க பாண்ட் எங்கே ஷிஃப்ட் ஆகுது? H+க்கு ஷிஃப்ட் ஆகுது. இப்போ BH3 தனியாக இருக்குது, HH பாண்டு. அப்போ ஒரு பாண்டு பிரேக்கப் நடந்து அனதர் பாண்ட் க்ரியேட் ஆகுது. அப்போ இதெல்லாமே என்னது? எலக்ட்ரான் மூவ்மெண்ட் தான். சரிங்களா? இந்த ஆர்கானிக் ரியாக்ஷனில் அதில் இத்தனை டைப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட் இன் கோவலன்ட் பாண்ட். இப்போ ஆர்கானிக் ரியாக்ஷன் மேக்ஸிமம் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவலன்ட் பாண்டில் தான் இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த கோவலன்ட் பாண்டில் எப்படி எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது, சரிங்களா, அதனுடைய ஸ்டெபிலிட்டி என்ன, ரியாக்டிவிட்டி எப்படி இருக்குது, சரிங்களா, அதை பேஸ் பண்ணி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதில் என்னென்ன டைப்ஸ்னால் இண்டக்டிவ் எஃபெக்ட்டு, ரெசனன்ஸ் எஃபெக்ட்டு, எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்டு, ஹைப்பர் கான்ஜுகேஷன். சரிங்களா? இதில் இத்தனை டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதனுடைய டைப்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணலாம். பாருங்கள், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னு சொல்லியிருக்கோம். இப்போ ரியாக்டன் டு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்போது ஒரு நியூ பாண்டு கிரியேட் ஆகுது. ஓல்டு பாண்டு பிரேக்கப் நடந்து நியூ பாண்டு கிரியேட் ஆகுது. சரிங்களா? அப்போ ரியாக்டன் டு ப்ராடக்ட் ஃபார்ம் போது நமக்கு டைரெக்டாக ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுறதுல இன்டர்மீடியேட்டில் ஒரு ஸ்டெப்பு ஃபார்ம் ஆகுதுங்கிறோம். அதுதான் இன்டர்மீடியேட் எனர்ஜி பேரியர்னு சொல்கிறோம். அப்போ எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனும் எல்லா ரியாக்டண்ட்டும் எனர்ஜி பேரியர் வழியாக நடக்குது. அப்போ எனர்ஜி பேரியர் வழியாக நடக்கும்போது இன்டர்மீடியேட் அப்படிங்கிறது எனர்ஜி பேரியருங்கிறது லைஃப் டைம் ஷார்ட். ஏன்னா இன்டர்மீடியேட் அட்டன் பண்ணிருச்சுன்னா ரியாக்டண்ட்டு இன்டர்மீடியேட் அட்டன் பண்ணிருச்சுன்னா ஈஸியாக ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுறது. ஓகேங்களா? அதனால லைஃப் டைம் ஷார்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு என்னென்ன தேவை? சப்ஸ்ட்ராக்ட்டு, ரியேஜென்ட்டு, இன்டர்மீடியேட்டு, ப்ராடக்ட். இதெல்லாம் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனும் சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்கிறதுல மல்டிபிள் ஸ்டெப்லேயும் நடக்குது. அப்போ எத்தனை ஸ்டெப்பில் நடந்துட்டு வருது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் மெக்கானிசம், அதாவது வினை வழிமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ எந்த ஸ்டெப்பு ஸ்லோ ஸ்டெப்போ அதுதான் ஒட்டுமொத்த ரியாக்ஷனோட வேகத்தை குறிக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதில் டிஃப்ரெண்ட் ஃபிஷன் பார்த்தோம். ஹோமோலிட்டிக் ஃபிஷன், ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன். ஹோமோலிட்டிக் அப்படின்னா ஈவனாக ஸ்ப்ளிட் அப் நடக்கும். ஹெட்ரோலிட்டிக் அப்படின்னா எலக்ட்ரானோட எந்த இடத்துக்கு ஹையோ அதுவே எலக்ட்ரான் என்ன பண்ணிக்கும்? எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கார்போகேட்டையான், கார்பேனியான்னா நமக்கு தெரியும். கார்போகேட்டையானில் CH3+ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிளானர் ஷேப்பில் இருக்கனால sp2. இதுவே கார்பன் மேலே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா மேலே ஒரு பாண்ட் இருக்கிறதா மீனிங். அதனால் இது sp3. சரிங்களா? கார்பன் ரேடிக்கலாக இருந்தாலும் அது என்னது? sp2 தான். சரிங்களா? அப்போ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோலிட்டிக் ஃபிஷன்லேயே பார்த்தோம். ரேடிக்கல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா அதனுடைய லைஃப் டைம் எப்படி இருக்கும்? ஷார்ட் லைஃப் டைமாக இருக்கும். ஷார்ட் லைஃப் டைம். ஏன் ஷார்ட் லைஃப் டைம்? அதுக்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரான் வாங்கிக்கிட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ண தான் பார்க்கும். சரிங்களா? அப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இங்கே 1 மார்க் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சாயில் பெராக்சைடு அப்படிங்கிறது ஃப்ரீ ரேடிக்கல் இனிஷியேட்டர். இப்போ ஃப்ரீ ரேடிக்கல் என்ன பண்ணுது? இனிஷியேட் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து நியூக்ளியோஃபைல், எலக்ட்ரோஃபைல் பார்த்தோம். நியூக்ளியோஃபைல் நியூக்ளியஸ்னா ப்ளஸ்ஸு, ஃப்ளீட்ஸ்னால் என்னது? லைக் பண்ணுறது. அப்போ என்னது? ப்ளஸ்ஸை லைக் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நெகட்டிவாக இருக்கும். அது அப்போ இது எதை அட்டாக் பண்ணும்? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சென்டரை கார்போகேட்டையான அட்டாக் பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோஃபைல். அப்போ எலக்ட்ரான் அப்படின்னா நெகட்டிவ், ஃபைல்ஸ் அப்படின்னா லைக். அப்போ நெகட்டிவை லைக் பண்ணுதுன்னா அது எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கும். அப்போ ரிச் சென்டரை அட்டாக் பண்ணுது. இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? என்னென்ன டைப்ஸு எலக்ட்ரான் ரிச் சைடில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மாலிகுல். சரிங்களா? அது 1 மார்க்கில் கம்பல்சரி கேட்பாங்க. ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் மூவ்மெண்ட் ஆர்கானிக் ரியாக்ஷனில் 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. லோன் பேர் டு பாண்ட் பேர், பாண்ட் பேர் டு லோன் பேர், பாண்ட் பேர் டு பாண்ட் பேர். ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? சரிங்களா? இண்டக்டிவ் எஃபெக்ட்டு, எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்டு, ரெசனன்ஸ், ஹைப்பர் கான்ஜுகேஷன். சரிங்களா? இது என்ன பண்ணலாம்? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கன்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.